சிலுவையிலே தன்னையே காணிக்கையாக கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு பாடலை இந்த நேரத்திலுமாக ஆவியானவர் உணர்த்துறபடியினாலே நான் பாடுகிறேன். தேவாலயத்திரை இரண்டாய் கிழிந்ததன்றோ, தேவனின் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ, காரினுள் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அதிர்ந்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமன் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே. உனக்காக உருகாதோ உருகாதோ நெஞ்சம், அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். உருகாதோ நெஞ்சம், அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டே, கல்வாரி காட்சியை கண்டேன். உருகாதோ நெஞ்சம், அவர் தானே தஞ்சம், உனக்காக வலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டே, கல்வாரி காட்சியை கண்டே. உருகாதோ நெஞ்சம். முடியா தடுமாறி கிடந்த உடவனின் குரல் கேட்டு அன்றே, நடமாட முடியா தடுமாறி கிடந்த உடவனின் குரல் கேட்டு இன்றே, இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாட செய்ததாலே, உங்கள் கால்களில் அடியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உங்கள் கால்களில் அடியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம், அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டே, கல்வாரி காட்சியை கண்டே. உருகாதோ நெஞ்சம். குஷ்டம் தீராத கஷ்டம், காதறிய மனிதனை கண்டே, தரமெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம், காதறிய மனிதனை கண்டே, பனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி
பரிசே, உந்தன் கரங்களில் அணியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம் அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டே, கல்வாரி காட்சியை கண்டே. உருகாதோ நெஞ்சம். ஸ்தோத்திரம். நம் காணிக்கைக்காக அருமையான ஸ்டாலின் பாஸ்டர்கள் முன்பாக வந்து காணிக்கையை ஆசீர்வதித்து ஜெபிப்பார்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை மகா அளவிலும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேளையில் காலை தொடங்கி இவ்வட்டமாக உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒரு சிறு கூட்டமாய் கூடி உம்மை ஆராதிக்க, தேசத்திற்காக திறப்பில் நிற்க இம்மட்டுமாக தேவரீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தாவை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த வேளையில் படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி உம்முடைய மகிமை உள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளாலும் எங்கள் பொருளில் எல்லாவற்றினாலும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் இந்த சிறு காணிக்கையின் மூலமாய் உம்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு கரங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதால் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இன்னும் மக்கென்று தாராளமாய் செய்யும்படியாய் ஒவ்வொரு கரங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கரங்கள் ஒவ்வொரு மேலும் சம்பத்து வருவதாக, ஐஸ்வர்யம் வருவதாக, உம்முடைய ஊழியத்திற்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக, ஏழை ஜனங்களுக்காக வாரி இறைக்கும்படியாய் ஒவ்வொரு கரங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். தொட்டியும் மாவு பிசைகிற தொட்டியும் மாவும் ஆசீர்வதிக்கப்படும் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் ஆண்டவர். ஆமீன். பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படுவதால் மீதியானதை துணிக்கையில் எடுக்கும்படியான